ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அந்த குறளுக்கு நாங்கள் நம்மளோட முயற்சி அப்படின்றது ஒருபோதும் கைவிட்டவே கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ரொம்ப முக்கியமானது முயற்சி ப்ளஸ் பயிற்சி. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கு வெற்றி சீக்கிரமாக அமையலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் வெற்றி அப்படின்றது நம்மளோட முயற்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு நாள் அந்த இடத்த போய் அடைஞ்சிடவே முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 6th to 12th எக்ஸாமினேஷனில் உள்ள சிலபஸ் வந்து நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். +1 +2 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டை மட்டும் எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓவரால் நாலேஜ் இருக்குதா? ஸோ ஃபிசிக்ஸ் இருக்குதா, கெமிஸ்ட்ரி இருக்குதா, பாட்னி சுவாலஜி இருக்குதா, ஸோ சோசியல் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டில் சொல்கிறோம். சோசியல் என்னெல்லாம் இருக்குது? பாலிட்டி இருக்குது, எக்கனாமி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்குதா? ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லா விஷயத்துலேருந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன காரணத்துக்காக செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு சார் வாய்வாளர் ஆகிறீங்க, உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குதா, ஒரு பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம் அப்படின்றது பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாம நிறைய ஸ்டெப் இருக்குது இதில் அப்படின்றத பார்க்க வேண்டாம். லாங் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். ஸோ நாம அதை பார்க்க வேண்டாம். ஒரு பல்லாயிரக்கணக்கான மைல் பயணம் அப்படின்னா கூட ஒரு அடியில் தான் அது தொடங்குது இல்லையா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக எடுத்து வைக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், எவ்வளோ நாளில் ஆக முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார், நம்மளோட ஐடென்டிட்டியே இந்த ஜாப் தான். ஸோ இதுக்காக நம்மளே அர்ப்பணிச்சுக்கிட்டதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து சார். நிச்சயமாக நம்மளை முழு அர்ப்பணிப்போட செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிட முடியும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே நம்ம பாஸ் பண்ணிடலாம். தமிழில் ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உனக்கான பாதையை நீயே உருவாக்கு, மற்றவங்க போன பாதையில் நீ என்றைக்குமே போகணும்னு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த கருத்து வந்து கொஞ்சம் மாறுபாடோடு இருக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பாதையை போய் அடைஞ்சு அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நாம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னும் போது அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க என்ன பாதையில் பயணிச்சாங்களோ அதே பாதையில் நம்மளும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் சக்ஸஸை வந்து நம்ம ஈஸியாக போய் அடைஞ்சிட முடியும். ஸோ 4 to 5 months தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான டைம் அப்படின்னா அந்த 4 to 5 months நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோட இந்த சப்ஜெக்ட் என்னோட இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 முறை இதுக்கு முன்னாடியே நான் காவலர் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா 3வது முறையாக தான் தமிழ்நாடு சார்பாய்வாளராக செலக்ட் ஆகிருக்கேன். இதில் என்ன எடுத்துறதுக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரு குரல் சொல்லுவாங்க இல்லையா, இடிப்பார் இல்லாத எமராமனன் கெடுப்பார் இல்லான்னு கெடும் இல்லையா? ஸோ நம்மளை திருத்துறதுக்கு என்றைக்குமே ஒரு 4 பேர் வேணும். அவங்க சொல்கிற விஷயங்கள் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். காலையில் எந்திரிக்க சொல்லுவாங்க, நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு படிங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த டைமில் கஷ்டமாக இருந்ததுன்னா கூட இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலே அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம், இந்த வேலைக்கான ஒரு பயணமாக தான் அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் உங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கிற காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், நம்மளோட சொந்தக்காரங்க இவ்வளோ நாள் சும்மா இருந்திருப்பாங்க, அந்த டைமில் நம்மகிட்ட வந்து சண்டைக்கு வரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பொருட்படுத்தாமல் நம்மளோட டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பொறுமையோட கையாண்டு அந்த இடத்துல போய் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி அப்படின்றது அவங்களுக்குலாம் பதிலாக இருக்கணுமே ஒழிய நம்ம எக்காரணம் கொண்டு அவங்கள்ட்ட போட்டி போட்டோ பொறாமப்பட்டோ எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களாம் சொல்லுவாங்க, ஸோ நான் 4 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ உண்மையிலே ஒரு வெற்றிக்கு 4 வருஷம் 5 வருஷம் தேவையா அப்படின்றத நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னா, நான் கிராக் பண்ணதான், நான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக 6 months தான் ப்ராப்பராக படித்தேன். ஆனால் அந்த 6 monthsல நான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணதே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணது கிடையாது, வெளியில் எங்கேயுமே சுற்றினதில்லை, நான் வீட்டை விட்டு வெளியில் போனதே இல்லை மேக்ஸிமம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் நான் ஹேண்டில் பண்ணி வரப்போய் தான் எங்கள் ஊரில் நான் யாருனே தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த வேலைக்கு அப்புறம் எங்கள் ஊரில் என்ன தெரியாத ஆளே கிடையாது. ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு பதவியை நீங்களும் அடையணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஐயா சொல்கிறார் இல்லையா? முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்மளை நிச்சயமாக யாராலையுமே தோற்கடிக்கவே முடியாது. நிச்சயம்